புதுக்கோட்டையில் நடைபெறும் தனது சுற்றுப்பயண நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் நயினார் நாகேந்திரன் உரையாற்றி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தமிழகம் தலைநிமிர தமிழன் எழுச்சி பயணத்தினுடைய இந்த இறுதி யாத்திரையில் நாம் இது இறுதி யாத்திரை என்று யாரும் நினைத்துவிடக் கூடாது. இனிமேல் தான் துவக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இன்றிலிருந்து நாம் சபதம் ஏற்க வேண்டும். என்ன சபதம்? இந்த ஆட்சி அகற்றப்படும் வரை இன்றிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியோடு நாம் அனைவரும் இன்றிலிருந்து விரதம் இருப்பது போல் இன்று 3 மாதங்கள் விரதம் இருந்து ஆட்சி அகற்றுவதற்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாலியல் வன்கொடுமைகள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 50%, போக்சோ குற்றங்கள் 60%, இன்னும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அதிலும் 10 வயது குழந்தைகள் முதல் 70 வயது பெண்கள் வரையிலும் ரோட்டிலே நடமாட முடியவில்லை. கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள் அனைத்தும் இந்த ஆட்சியில் நடைபெறுகிறது. யார் செய்கிறார்கள் என்று சொன்னால் அனைத்தையும் செய்வது திமுகவை சேர்ந்தவர்களை செய்கிறார்கள். டாஸ்மாக் ஊழல், 1000 கோடி ரூபாய் ஊழல் டாஸ்மாக். ஆனால் கோர்ட்டில் ஸ்டே வாங்கி வைத்திருக்கிறார்கள். யார் செய்கிறார்கள்? இதை திமுக அமைச்சர்களே செய்கிறார்கள். செந்தில் பாலாஜி டாஸ்மாக் அமைச்சராக இருந்தார், இப்பொழுது அமைச்சராக இல்லை. திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் பெண்களை தவறாக பேசுகிறார்கள். திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் பெண்களை ஏளனமாக பேசுகிறார்கள். விழுப்புரத்திலே ஒரு அமைச்சர் பெண்களை பார்த்து நீங்கள் நின்றால் எவ்வளவு, பத்தால் எவ்வளவு என்று கேட்கக்கூடிய அளவிற்கு தாய்மார்களை மதிக்க தெரியாத ஒரு தரங்கெட்ட அமைச்சர்களாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர் சேகர்பாபு கோயிலுக்கு வந்தவர்களை அநாகரிகமாக பேசுகிறார்கள். நமது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போகும்போது கூட அவர்கள் கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். மதிக்க தெரியாதவர்கள், தமிழகத்தின் தமிழ் கலாச்சாரத்தை நேசிக்க தெரியாதவர்கள். இன்றைக்கு கரூரிலே ஒரு சம்பவம் நடந்தது. 41 பேர் இறந்து போனார்கள். தமிழகத்துடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் வருகிறார், 12 மணிக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு 7 மணிக்கு வருகிறார். ஆனால் நடந்தது என்ன? அங்கு 41 பேர் இறந்து போனார்கள். உடனடியாக இரவோடு இரவாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வருகிறார்கள். 41 பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்படுகிறது. யாரை காப்பாற்றுவதற்காக? கரூரிலே இருக்கிற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி காப்பாற்றுவதற்காக. அதற்கு அத்தனைக்கும் காரணம், அந்த சாவுக்கு காரணம் செந்தில் பாலாஜி என்பதை இந்த மேடையில் நான் பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுகிறேன். இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் உண்டு. வருகின்ற தேர்தல் முடிந்த பிறகு ஜூன் மாதம் நடைபெறுகிற ஆட்சி மாற்றத்தில் அனைவருக்கும் நீதிமன்றம் போய் சொல்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கள்ளச்சாராயத்தில் கள்ளக்குறிச்சியில் 65 பேர் இறந்து போனார்கள். திமுகவை சேர்ந்தவர்கள் அங்கே குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். விழுப்புரத்திலே 17 பேர் இறந்து போனார்கள். கள்ளச்சாராயம், போதைப் பொருட்கள், எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள், பள்ளிக்கூட வாசலிலே போதைப் பொருட்கள், ஆசிரியர்களே போதை போட்டுக் கொண்டு போகிறார்கள், மாணவர்கள் போதை போட்டுக் கொண்டு ஆசிரியர்களை தாக்குகிறார்கள். இது மாதிரி ஒரு சம்பவம் இது மாதிரி இந்த திமுக ஆட்சியில் தான், மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சராக கூடிய இந்த ஆட்சியில் தான் இப்படி நடைபெறுகிறது. ஒரு குடும்பம் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு போலியான கூட்டணி, ஒரு போலியான கூட்டணியை இன்னைக்கு பத்திரிகையில காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆனால் எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் உருவாக்கிய கூட்டணி என்பது ஆட்சி மாற்றத்திற்கான கூட்டணி. ஆட்சி மாற்றம் வந்தே தீரும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, திருப்பரங்குன்றத்திலே ஒரு சம்பவம். தீபத்துள்ளே தீபம் ஏற்ற வேண்டும். ஒரு அமாவாசை தினத்தன்று பூரணச்சந்திரன் தன்னுடைய உடலிலே தீ வைத்து மாய்த்து கொண்டான் என்று சொன்னால் அதற்கும் திமுகவே காரணம், மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே காரணம் என்பதை நான் இந்த நேரத்திலே பகிரங்கமாக நான் குற்றச்சாட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, திருநெல்வேலிக்கு போகிறார், கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுகிறார். நாங்களும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுகிறோம். எங்களுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சர்ச்சில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுகிறார்கள். எல்லோரையும் மதிக்கிறோம், எல்லா மதத்தையும் மதிக்கிறோம். இஸ்லாமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, மத சார்பனையை உண்மையாக கடைபிடிக்க கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை நான் இந்த கடமைப்பட்டேன்.
புதுக்கோட்டையில் நடைபெற்று வரும் சுற்றுப்பயண நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உரையாற்றிய காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.